ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜூஸியான ஆம்லேட். அதாங்க ஆம்லேட் குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆம்லேட் குழம்புனாலே ஆம்லேட்டை தானேங்க ரெடி பண்ணணும். அதனால் ஆம்லேட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 முட்டைகள் நம்ம இந்த பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். நாலு முட்டைகளை இந்த மாதிரி பவுலில் உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமா 5 பூண்டு பற்களை தோல் உரித்து இந்த மாதிரி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். ஒரு பாதி குடமிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பல்லாரி, அதாங்க பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்திற்கு எப்போவுமே ஆம்லேட்னாலே மிளகுத்தூள் தானே, அது 1 டேபிள் ஸ்பூனை சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக பொரிகடலை, அதாங்க பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். இந்த பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால நல்ல பைண்ட் ஆகி வரும், உடஞ்சி போகாமல் இருக்கும். நமக்கு ஆம்லேட்டை அந்த குழம்புல போடும்போது பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக கடலை மாவு சேர்த்திங்க அப்படின்னா பச்சை வாசனை வர மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுனால நல்லா பைண்டாகியும் வரும், பச்சை வாசனையும் வராது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம எப்படி ஆம்லேட் போடுவோமோ அதே மாதிரி தான் அடித்த இந்த முட்டை கலவையை அப்படியே அந்த கடாயில் ஊற்றிட வேண்டியதுதான். ஒரே ஆம்லேட்டாக தான் நமக்கு இப்போது வேணும். அதனால் இந்த கலவையை அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஊத்தாப்பம் சுட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு இந்த ஆம்லேட் கொஞ்சம் கனமாக வரணும். அதனால் இந்த மாதிரி கரண்டியால் எல்லா பக்கமும் நல்லா பரத்தி ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு ஆம்லேட்டை போட்டு எடுத்துக்கலாம். அந்த கல் ஃபுல்லாக ஊற்றிட்டோமே எப்பரா திருப்புறது அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை ஆம்லேட் உடையாமல் திரும்பிடுச்சிங்க. ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆம்லேட்டு கருகிரும். பாருங்கள், சென்டரில் மட்டும் லைட்டாக எனக்கு கருப்பாக இருக்குது, இருந்தாலும் கருகலை. ஓகே, நமக்கு இப்போது ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிடலாம். ஆம்லேட்டை ரொம்பையும் லேஸாக விடாமல் இந்த மாதிரி கனமாக ஊற்றி எடுத்தோம்னா நமக்கு கடலை மிட்டாய் இருக்கும் பார்த்தீங்களா சைஸு, அந்த பர்ஃபி சைஸ் அளவுக்கு இதை பீஸ் போட்டோம்னா நமக்கு கிடைக்கும். ஆம்லேட் சூடாக இருக்கும்போதே கத்தியால் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வெட்டணும்னு நினைக்கிறீங்களோ ஆம்லேட்டை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக கட்டங்கட்டமாக இருக்கிற மாதிரி தான் வெட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆம்லேட் சூடாக இருக்கும்போதே நம்ம கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். ஆனால் தனித்தனி பீசஸாக எடுக்கணும்னு தேவையில்லை, ஆறட்டும். அதுக்கப்புறமா கூட நம்ம கட் பண்ண ஷேப்புக்கு தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, இது இப்போ தனியாக இருக்கட்டும். ஆம்லேட் குழம்புக்கு தேவையான ஆம்லேட்டை நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து குழம்பு தாங்க ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா தோல் உரித்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்ததுக்கப்புறமா 7-8 பூண்டு பற்களை தோல் உரித்து அதையும் சேர்த்துடலாம். இப்போது இந்த 3த்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை தனியாக வச்சுட்டு அடுத்ததாக ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 2 குச்சி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம்.
எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதை சேர்த்துடலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி வதங்கின உடனேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குனீங்கன்னா குழம்புக்கு நல்ல திக்கான சிகப்பு கலரை கொடுக்கும். கடையிலலாம் உரப்பு சால்னா அப்படின்னு வச்சுருப்பாங்கள்ல, சக்கச்சவேன்னு அந்த மாதிரி நமக்கு குழம்பு ரெடி ஆகும்போது கிடைக்கும். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு அலசி அந்த தண்ணியையும் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ தேவையான மசாலா பொடி சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா. ஆம்லேட் குழம்புக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். குழம்புக்கு தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், குழம்பு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கெட்டியாக ஆகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றுறதுக்கும் ஒரு பேஸ்ட்டு சேர்க்கணும். அது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, அதாங்க பெருஞ்சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு 5-6 பீஸு இந்த மாதிரி இருக்கட்டும். தேங்காய் துண்டுகளை ஒரு 1/4 கப் அளவு சேர்த்ததுக்கப்புறம் இந்த 3த்தையும் நல்லா ஃபஸ்ட் அரைச்சி எடுத்துடலாம். குறப்பாக இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தேங்காய் நல்லா மையாக அரைஞ்சிருக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டையும் அந்த குழம்புல ஊற்றிட வேண்டியதான். தேங்காய் அரைச்சி விட்ட அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியை விட்டு அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/4 கப் அளவு கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம இந்த குழம்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். பச்சை மிளகாவும் சேர்க்கறதுனால ரொம்ப காரமாக இருக்கும். அதிகம் காரம் சாப்பிடாதவங்க பச்சை மிளகாவை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட்டை குட்டி குட்டி பீசஸாக எடுத்து வச்சிடலாம். சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஆறுனதுக்கப்புறம் நமக்கு அழகாக ஈஸியாக இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக எடுக்க வந்துடும். ஆம்லேட்டை போட்டு வச்சுட்டு இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஜூஸி ஆம்லேட் குழம்போடு சாப்பிடும்போது இந்த ஆம்லேட்டோட டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். குட்டி குட்டி பீசஸாக எடுக்கும் போதே இந்த ஆம்லேட்டை ஃபுல்லாக காலி பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம குட்டி குட்டி பீசஸாக எடுத்தாச்சா, இதை நம்ம 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கிறோம்ல குழம்பு, அந்த குழம்புல ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆயில் இந்த மாதிரி குழம்புக்கு மேலே பிரிஞ்சு வந்தாலே குழம்பு நமக்கு செமையாக ரெடி ஆயிட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட் துண்டுகளை சேர்த்துடலாம். இந்த ஆம்லேட் பீசஸை சேர்த்ததுக்கு அப்புறமாவும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் இந்த ஆம்லேட் பீஸை சேர்த்ததுக்கு அப்புறமாவும் கொதிக்க வைக்க வேண்டாம். பொட்டுக்கடலை மாவு சேர்த்து இந்த ஆம்லேட்டை நம்ம ரெடி பண்ணதுனால இந்த ஆம்லேட் பீசஸ் இந்த குழம்புல எவ்வளோ நேரம் கடந்தாலும் நமக்கு உடையவே உடையாது. குழம்போட குழம்பாக கரைஞ்சி போகாது. அதாவது நம்ம சிக்கன் மட்டன் ஃபிஷ் குழம்புலாம் வச்சா எப்படி அந்த பீஸ் குழம்புல அப்படியே கிடக்கும், அந்த மாதிரி இந்த ஆம்லேட்டும் இந்த குழம்புல அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும். சும்மாவே ஆம்லேட்னால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம். அதையும் ஆம்லேட்டில் இன்னும் கொஞ்சம் காரத்தை ஏற்றி ஜூஸியாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு கேட்கவா வேணுங்க. ஆம்லேட் பீசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி குழம்ப அங்கேயும் இங்கேயுமா கொஞ்சம் அந்த ஆம்லேட்டை பரட்டி விட்டுடணும். ரொம்பையும் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போது ஆம்லேட் பீசஸ் உடைய வாய்ப்பு இருக்குது. லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, அவ்வளோதான்.
அதாவது அந்த ஆம்லேட் பீசஸ் எல்லாம் குழம்புல முங்கியிருக்கிற மாதிரி லைட்டாக கிளறி விட்டால் போதும். பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மீன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆம்லேட் குழம்பு. இந்த ஆம்லேட் குழம்பு செம காரசாரமாக அட்டகாசமாக இருக்குங்க. அதை மெயினாக நம்ம ஒரு பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வேறு எதோடலாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதத்தோட வச்சு சாப்பிட்டாலும் செம அல்டிமேட்டாக இருந்துச்சு. அடுத்ததாக சப்பாத்தி, தோசை இதுக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாக ஆம்லேட்டை மட்டும் வச்சு சாப்பிட்றத விட ஒரு நாள் இந்த ஆம்லேட் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்லேட் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஆம்லேட் குழம்ப ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி தான் இந்த மாதிரி நான் டேஸ்டியான ரெசிபீஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.